திராவிடர் கழகத்தின் சார்பில் நெஞ்சங்களில் நிறைந்துள்ள நூற்றாண்டு விழா நாயகர் மிகப்பெரிய கொள்கை செம்மல். மற்றவர்களுக்கெல்லாம் கொள்கை வாழ்வு வாழ்ந்தால் அது எத்தகைய சிறப்பாக இருக்கும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சிறப்பாக வாழ்ந்து காட்டி ஒரு பெரிய இயக்கத்தின் வரலாற்றிலே, திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பொன்னேட்டை உருவாக்கிய நூற்றாண்டு விழா நாயகர் என்னென்றைக்கும் நம்மால் மறக்க இயலாத, அதிலும் குறிப்பாக தாய் கழகத்தினரால் அவரை என்றைக்கும் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பான ஐயா முனு ஆதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி வாய்ப்பு திராவிடர் கழகத்திற்கு அளித்தமைக்காக அல்லது நாங்களே எடுத்துக்கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் முதல்கண் இந்த குடும்பத்தாருக்கு, கொள்கை குடும்பத்தாருக்கும் குருதி குடும்பத்தாருக்கும் மனமு வந்த பாராட்டுகளை, நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அருமான வரவேற்புரையாற்றிய தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் செயல் வீரர் முத்தையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை தோழர் ஆர்எஸ் பாரதி அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே சிறப்பாக உரையாற்றிய நல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் ஆற்றல் மிகு எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய அருமை தோழர் சி மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள தாம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினருடைய உறுப்பினர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரர் எஸ்ஆர் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் எம் யாக்கூப் அவர்களே, மிக சிறப்பான வகையில் இங்கே முன்னிலை ஏற்றக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மக்கள் தாசன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு வி.ஆர். சிவராமன் அவர்களே, மார்க்சிஸ்ட் தொகுதி செயலாளர் தோழர் தா. கிருஷ்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறியாளர் சாமுவல் எபினேசர் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் தோழர் துரை மணிவண்ணன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பெருமைப்படக்கூடிய ஒருவர் உண்டென்றால் வணக்கத்திற்குரிய தாம்பரம் மேயர் அவர்கள் அருமை சகோதரி வசந்தகுமாரி அவர்களே. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது கெழுதகை நண்பர், முதுபெரும் நண்பர், இதனால் சட்டப்பேரவை உறுப்பினர் சொன்னாலும் என்னாலும் மிகப்பெரிய பழைய நண்பராக இருக்கக்கூடிய மியா வைத்திலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாம்பரம் மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய அனைத்து செங்கல்பட்டு, சோழங்கநல்லூர், தாம்பரம் மாவட்ட கழகம் உரிய பொறுப்பாளர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, அருமை ஐயா முனுஆதி அவர்களுடைய குருதி குடும்பத்தினர்களே, உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள். வெளியிலே மழை பெய்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் இங்கே ரொம்ப இந்த சூழ்நிலையில் நடக்குமா என்று நினைத்தேன். ஆனால் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இயற்கை எப்படி இருந்தாலும் அதை வென்று காட்டுவதுதான் திராவிட இயக்கம் என்று காட்டக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் மணி இப்போது ஏறத்தாழ 7:35 ஆகிறது. அநேகமாக என்னுடைய உரை நீங்கள் உறுதியாக நினைக்கலாம்
8:15 தாண்டாது. ஆகவே நீங்கள் ரொம்ப நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்களே என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு நூற்றாண்டு சாதனை என்று சொன்னால் எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் எடுத்துக்கொண்டு போகும்போது சுருக்கமாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அருமை தாய்மார்கள், சகோதரிகள், மகளிர் அணி தோழியர்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிற நேரத்தில் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது இந்த தலைப்பு, 2 தலைப்பு. ஒன்று, ஐயா மேனாள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தவரும் என்னாலும் கொள்கை வீரராகவும் இருந்தவருமான ஐயா முனுஆதி அவர்களுடைய நூற்றாண்டு விழா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பாராட்டு. யாருக்கு பாராட்டு? முதல்வருக்கு ஒப்பற்ற இந்தியாவினுடைய திராவிட மாடல் நாடகம் என்று உலகமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு, அதன் தலைவருக்கு பாராட்டு. அதிலும் பொதுவான பாராட்டு என்பதை தாண்டி அண்மையிலே தான், சென்ற ஒரு மாதத்துக்கு உள்ளேதான் அங்கே சரியாக மறைமலை நகரிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நடந்தது. அனைவரும் உங்கள் பார்த்திருப்பீர்கள், வந்திருப்பீர்கள். அந்த நிறைவு விழாவில் பேசிய நம்முடைய முதல்வர்களிடம் அங்கே போட்ட ஒரு தீர்மானத்தை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நான் மேடையில் உட்கார்ந்த உடனே பல தீர்மானங்கள் அதை எடுத்து காட்டினேன். எடுத்து காட்டிய உடனே ஆணவ கொலைகள் நடக்கின்ற அந்த கொடுமை, அதை தடுக்க சட்ட பாதுகாப்பு தேவை என்பதற்கான தீர்மானத்தை எடுத்து காட்டிய உடனே அதை அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள். மாநாட்டிலேயே என்னுடைய கவனத்துக்கு வந்துவிட்டது என்று எல்லோருக்கும் தெரியும்படியாக சொன்னது மட்டுமல்ல, எங்களுக்கே கூட ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவென்றால், இந்த மாநாட்டிலே அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அது வழியாகத்தான் நாங்கள் செல்வோம். எங்களுடைய பாதையை, இந்த ஆட்சியினுடைய பாதையை முடிவு செய்வது எங்கே இருக்கிறது என்றால் பெரியார் திடலிலே தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது வெறும் வாய்ப்பேச்சல்ல. அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுப்பதைப் போல சட்டமன்றம் நடந்தது. 3 நாட்கள் தான் சட்டமன்றம் நடந்தது. இவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள், பேசினார்கள், எல்லாம் இருந்தார்கள். அதிலே அவர்கள் 3ஆவது நாள் ரொம்ப அற்புதமான, யாரையும் எதிர்பார்க்கல, ஒரு அறிவிப்பை கொடுத்தார். எங்களுக்கு அவர் தீர்மான ஆசிரியர் கூட கொடுத்தாரு. ஆகவே இந்த ஆணவ கொலைகளை தடுக்க எல்லா கட்சியினரும், முற்போக்காளர்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டார்கள். அதில் அண்மையில் தாய்க்கழகம் வலியுறுத்தினார்கள். ஆகவே இந்த ஆணவ கொலைகளுக்கான சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும். ஆனால் அதற்கு முன்னாலே அதுக்காக எப்படி இருந்தால் அது சிறப்பாக இருக்க முடியும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே.என். பாஷா அவர்களுடைய தலைமையிலே நடக்கும். அவர் ஒரு குறிப்பினர்களை வைத்து சில குறிப்புகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் சில சட்டங்களுக்கு குறுக்கு சால் விடுகின்ற நீதிமன்றங்கள் இருக்கின்றன. எனவேதான் நாம் நீதிமன்றத்திலே இருந்து, மக்கள் மன்றத்திலே இருந்து சென்றாலும் அது என்று சொன்னார்கள். ஆகவே ஒரு 14 நாட்கள் தான் இந்த மாநாடு தீர்மானம். நான் இடத்துல சொன்னேன், ரொம்ப மிக முக்கியமாக ஐயா முனுஆதியை பற்றி அடுத்து வர்றோம், 3ஆண்டு விழா நாயகரை பற்றி. என்னன்னா, செங்கல்பட்டு மாநாடு நம்மை போன்ற பலர் பிறக்காத காலத்தில், ஏன் கலைஞரே 5 வயது குழந்தை செங்கல்பட்டு மாநாடு நடக்கும்போது, அவர் 1924 பிறந்தோம், பூராமே 29 செங்கல்பட்டு மாநாடு. அந்த மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்மானங்கள். ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை அழிப்பு, மகளிருக்கு சொத்துரிமை, மகளிருக்கு பெண்ணுரிமை, மகளிரெல்லாம் காவல்துறையிலே அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானங்கள் போன்று பலது நடந்தது. ஆனால் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது, சட்டமாகுவது. நாங்கள் பேசும்போது சொன்னோம், எங்களுடைய இந்த தீர்மானம் நாளைய சட்டம், இதுதான் வரலாறு என்று சொன்னது அழகுக்கல்ல, அலங்காரத்துக்கல்ல, செயலூர் கொள்ள வேண்டும் என்பதற்காக போராட்டங்கள் இது அத்தனை நடந்து எல்லாமே வந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட அதில் வருகிற போது 1929 அது செயலுக்கு வரும்போது 40 ஆண்டுகள் கழித்து 60 ஆண்டுகள் கழித்து, அதுவும் 5 வயது குழந்தையா இருந்த கலைஞரே மகளிருக்கு சொத்துரிமை என்பதை அவரே ஆட்சி தலைவராக இருந்து திராவிடர் ஆட்சி இயக்கம் அதில் ஐயா நூற்றாண்டு விழா நாயகர் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகராக இருந்தார்கள் என்ற வரலாற்றை உள்ளடக்கி எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றும் தெரியாத பேசுகிறான், வேற தோண்டிக்கிட்டு இருக்கிறவன். எந்த வேறையும் நீங்கள் தோண்டி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய அடித்தளம் இருக்கிறது, கட்டடம் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த அடிக்கட்டுமானம் இருக்கிறத, அது எவ்வளவு பலம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அடிக்கட்டுமானத்தை அமைத்தவர்கள்தான் இன்றைய நூற்றாண்டு விழா நாயகர் ஐயா மூலாதி போன்றவர்கள். எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் வெறும் விழாவுக்காக அல்ல, வெறும் பெருமை பேசிவிட்டு போவதற்கல்ல. இந்த இயக்கம் எத்தனை தடங்களை தாண்டி இருக்கிறது, எத்தனை தடைகளை உடைத்திருக்கிறது என்று காட்டுவதற்காக. ஆகவே அது அம்பேத்கர் அவர்களால் கொண்டு அவர் சலிப்படைந்து விட்டார். அன்றைக்கு இருந்த சனாதனம் நாடாளுமன்றத்தில் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அனுமதிக்கவில்லை. ஆனால் அதை தமிழ்நாட்டிலே முதலிலே செய்து காட்டிய பெருமை கலைஞர் ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும். அந்த ஆட்சியின் போதெல்லாம் இவர்கள் சட்டப்பேரவை மற்ற வாய்ப்புகளை பெறுகிறார். நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு உறவுகள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது இந்திய முறையிலே 40 ஆண்டுகளுக்கு பிறகு அது செயல் வருகிறது, 60 ஆண்டுகளுக்கு பிறகு செயல் வருகிறது. ஆனால் இந்த ஆணவ கொலை சட்டம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வருடைய ஆட்சியிலே 14 நாட்களுக்குள் இந்த தீர்மானம் போட்டு செயல்முறையே வந்தது. அது ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார். அதை பின்னாலே சொல்லுகிறேன். ஐயா முனுதாதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நண்பர்களே, ஏன் ஒருவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும்? 100 வயதானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய செயல்திறன், வரலாற்று பெருமை, ஒரு நூற்றாண்டு விழாவில் சாதனைகள், அவர் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள், அவருடைய இலக்கு என்ன என்று தெரிந்து அந்த இலக்கிலே அவர்கள் எவ்வளவு அடைந்தார்கள், அது எவ்வளவு பாக்கி இருக்கிறது, அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறவர்கள் என்ற கடமை உணர்வு இருக்கிறது என்பதற்காகத்தான் இங்கே வந்தோம். அவருடைய திறமை, செயல்பாடுகள், அவர் எப்படி ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து ஐயா தோழர் மகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். ஒரு வழிப்படியாக வந்திருக்கிறார். பஞ்சாயத்து, ஊராட்சி வந்து இப்போ இன்றைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு. அதுவும் மாநகராட்சி ஆனது மட்டும் இல்லை, ஒரு மகளிரை இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அனைவருக்கும் மேயர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் நாற்காலி இருந்தது. ஆனால் நாற்காலியை உட்கார்க்கிற தைரியம் எந்த பெண்ணுக்கும் இருக்கவில்லை. அந்த தைரியத்தை கொடுத்தவர் தான் பெரியார். அந்த இயக்கம்தான் தந்தை பெரியாருடைய இயக்கம், மிகப்பெரிய அளவு. அதுவும் ஐயா சொன்னார், சாதாரண அல்ல, சரிபகுதி இருக்காங்கல்ல பெண்கள், சரிபகுதியே இட ஒதுக்கீடு கொடுக்கணும் 50 என்று சொன்னார். ஆனால் மற்றவர்கள்லாம் முடியுமான்னு கேட்டாங்க. இன்னமும் நாடாளுமன்றத்தில் வித்தை காட்டுறாங்க. 33% நிறைவேற்றதா சொன்னாலே தவிர நடைமுறையில் வரவே இல்லை. எப்போ நிறைவேறும்? அது ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி தான், வரும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய அளவில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பெரிய அளவிற்கு 50% நகராட்சிகளிலே, ஊராட்சிகளிலே இவர்கள் போராடாமலேயே கொடுத்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. பாராட்டுதலுக்குரியது இன்றைய ஆட்சி. ஏதோ ஒரு அலங்காரத்துக்கு நான் பேசல. இன்றைய ஆட்சி, இந்த ஆட்சி இவர்களுக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டும். இதில் எங்கள் பங்களிப்பு என்று ராஜாவுக்கு பெருமை, எங்களுடைய பங்களிப்பு என்று ஆதிவான் அவர்களுக்கு பெருமை.
அதே மாதிரி இவர்களுக்கு பெருமை, இவர்கள் அந்த பாதை போடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை பெற்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு. அதே போல் அந்த 50% கொண்டு வந்தார். ஐயா முனுதாதி அவர்கள் மீது எனக்கு ஒரு அளவு கிடந்த மரியாதை. அதே மாதிரி அவர்களுக்கு தாய் கழகத்தின் மீது, பெரியார் மீது எவ்வளோ பற்றோ அதுக்கு பிறகு கூட அவர்கள் வந்தார். ஒரு முறை அனைத்து அமைப்புகளும் சார்ந்து இங்கே சிறப்பாக ஜீவாவுக்கு சிலை திறந்தார். உங்களுக்கு தெரியும், உள்ளூர்காரங்க அவ்வளவு பெரிய அழைச்சிக்கிட்டு பெரியார் திடலுக்கே வந்தார். வந்து நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம், இந்த சிலை திறப்பு விழாவில் நீங்கள் கட்டாயம் வரணும் என்று சொல்லி, ஐயா இருந்தால், ஐயா ஏற்கனவே சிலை திறந்திருக்கார் அவர் காலத்தில் புதுவண்ணாரப்பேட்டையில் சொல்லக்கூடிய பகுதியில். இப்போ தாம்பரத்தில் நடக்குது, அதுக்கு வரணும் என்று அவர் சொல்லி அங்கே கலந்து கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தவர் என்பது மட்டுமல்ல, திராவிடர் கழகம் தாய் கழகத்தை அவர் எப்படி மதித்தார் என்பதற்கு அடையாளம். ஆகவே தான் எந்த நட்பு இருக்கிறதே, இது ஒரு பாசமுள்ள ஒரு நட்பு, கொள்கை பூர்வமான ஒரு நட்பு. அதுவும் தாம்பரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, எப்பவுமே வரலாற்றில் இந்த தாம்பரம் ரொம்ப மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. எங்கள் ஊராட்சியாக இருந்த காலத்திலேயே பெற்றிருக்கிறது, பல பேர் தெரியாது. தந்தை பெரியாரை அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தியது முதல் ஒரு ஊர்ன்னு சொன்னால் அது தந்தை பெரியார் நகரை உண்டாக்கிய தாம்பரம் தான். இவங்களுக்கு தெரியணும். நீதி கட்சி ஆரம்பித்த நண்பர்களே, சுயமரியாதைக்க 100 ஆண்டு, அதே 100 ஆண்டு ஐயா முனுஆதி அவர்களுக்கு, ரெண்டும் 1925. சுயமரியாதை பிறந்ததும் அவர் தான், முனுஆதி பிறந்தது அதுதான். முனுஆதிக்கு சுயமரியாதை பிறந்தது இந்த ஆண்டு தான். எனவே தான் அது ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு பின்னி 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 இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்னாலே இவர்கள் எப்படி இன்றைக்கு மேயர்லாம் இருக்காங்களோ அது மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம் ஒரே மாவட்டம். அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜில்லா போர்டுகள் என்று அமைப்பு. அந்த ஜில்லா போர்டு என்று அழைக்கப்பட்டதனுடைய தலைவர்கள் நீதி கட்சியிலே இருந்தார்கள். இது ஒரு வரலாற்று பின்னோக்கிய பார்வை. அதில் ஐயா திருவொற்றியூர் சண்முகம் பிள்ளை, அவரை அதை அப்பெல்லாம் பின்னோட்டு சொல்லி தான் கூப்பிடுவாங்க, சண்முகம் பிள்ளைன்னு. ஆகவே அவரை எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, சிறு வயதிலேயே வந்ததுனால எல்லா வயதானவர்களோடும் நான் பார்த்துருக்கிறேன், பெருமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, விடுக்கா, ஏன்னா நீதி கட்சி தலைவர்கள்லாம் இப்படி வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு அதோட டையெல்லாம் கட்டிட்டார். இவர் எப்போ போனாலும் அதுதான் வருவார். திருவொற்றியூர் சண்முகம் நல்ல வசதியான குடும்பம், அந்த காலத்திலேயே கார் வச்சுருந்தவர், ஜில்லா போர்டு பிரசிடெண்ட். அவர் தான் தீர்மானம் கொண்டு போய் அண்ணாவுடைய திராவிட நாட்டில் இதை பற்றிய பெரிய செய்தி, தாம்பரத்தில் பெரியார் நகர் உருவாகி இருக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் இங்கே உருவானார். ஆகவே செங்கல்பட்டு மாநாடு, பெரியார் நகர், தாம்பரத்திலிருந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை எண்ணி பார்க்கும். திராவிடர் கழகம் நம்முடைய அருமை ஐயா நூற்றாண்டு விழா நாயகர் முனுஆதி அவர்களுக்கு ஏன் திராவிடர் கழகம் எடுக்கணும்னு நாங்கள் வற்புறுத்தணும்னா காரணம் இருக்கு. ஆட்சிக்கு வருகிறார் அண்ணா அவர். ஆட்சிக்கு வந்த உடனே நேராக திருச்சிக்கு போய் தந்தை பெரியாரை பார்க்கிறார். அண்ணாவுடன் நாவலர், கலைஞர், அம்பில் தர்மலிங்கம். நேராக யாருக்கும் சொல்லலை, கார் ஓடிக்கொண்டிருக்கிறது வேகமாக. எல்லாரும் என்ன நினச்சாங்க, அண்ணா எங்கே போகிறார் தெரியாது, போகிறாரு. அடிக்கடி இந்த பகுதியில் வரும்போது ஓஹோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சி தலைவராக, இப்போ தான் அடுத்த முதல்வராக வர போகிறாருன்னு நினச்ச உடனே நேராக ராஜ்பவனுக்கு தான் போவார். காரணம், கவர்னர் மாளிகைக்கு போய் அவரிடம் பேசி விட்டு தான் அவர் அழைத்திருக்கிறார்னு வருவார் என்று நினைத்து கொண்ட நேரத்தில் ஓட்டுநருக்கு தெரியாது. கவர்னர் மாளிகை வந்த உடனே திரும்பி பார்த்தார் அந்த ஓட்டுநர், அவருக்கு நேராக போ என்று சொன்னார். நேராக போன உடனே அவர் நினச்சிக்கிட்டார் செங்கல்பட்டு வழியாக போய் அண்ணா காஞ்சிபுரம் போவார், காஞ்சிபுரத்துக்கு தான் போகிற சொல்கிறார் போல் இருக்குன்னு அவர் நினைத்து கொண்டு வேகமாக போனார். செங்கல்பட்டு திரும்ப இல்லை நேராக போ அப்படின்னார்.
எங்கே போகிறான்னு தெரியல. அப்புறம் திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னாரு. திருச்சியில் சொல்லி வச்சுட்டு அம்பில் அங்கே காத்து கொண்டிருந்தார். தந்தை பெரியாரை அவர்களை தான் பெற்ற வெற்றி கனியோடு போய் அண்ணா சந்தித்த போது அண்ணா சொன்னார், அவர் வெற்றி பெற்ற மணமகன் மாதிரி வந்தார். நாம் தலை குனிந்து வரவேற்கும் போது ஒரு மணமகள் மாதிரி வரவேற்றார்னு சொன்னார். மிகப்பெரிய ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணு எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் இருந்தேன். அவர் மிகப்பெரிய அளவிற்கு வந்தார் அப்படின்னு வரலாற்றை சொல்லிவிட்டு எல்லாம் வந்தார். ஐயாவுக்கு உடல்நலக் குறைவு, தந்தை பெரியாருக்கு. உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியாருடைய தொண்டு என்பது இருக்கிறத அது சாதாரணமல்ல. கடைசி நேரத்தில் கூட ரொம்ப உருக்கமாக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார், என்னன்னா உங்களுக்கெல்லாம் 2 கால்கள். மக்கள் மத்தியில் சொன்னார், இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும் பொது தொண்டு என்றால் என்ன. இந்த இளைய தலைமுறை தெரியணும், சரியானவர்களை சரியானபடி அடையாளம் காணணும். அதுக்கு அடையாளம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் 2 கால்கள் 2 கைகள், ஆனால் எனக்கு 2 கால்கள் அல்ல 6 கால்கள். தந்தை பெரியார் சொல்கிறார் 6 கால்கள். அதே மாதிரி கலைஞர் என்னவென்னு சொன்னோடனே எல்லாரும் புரியல. உடனே சொன்னார், என்னால் எழுந்திருக்க முடியாது, உட்காராரு, ஆனாலும் தொண்டு செய்யணும், மக்களை சந்திக்கணுன்றதுக்காகவே போய் கொண்டிருக்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தர் என்ன பிடிக்கணும், அதே மாதிரி அந்த பக்கம் தோள் கொடுக்கணும். ஆகவே அவருக்கு 2 கால், எனக்கு 2 கால், இந்த பக்கம் நிற்கிறவருக்கு 6 கால். அவ்வளோதான். இதுவரையில் 6 தலையை பார்த்துருக்காங்களே தவிர 6 காலை பார்த்தது ஐயா தான். அதை சொன்னார். சொல்லிட்டு அப்படி எந்திரிக்க முடியல, அப்படி இருந்து என்னால் சும்மா இருக்க முடியல, பணியாற்றணும், மக்களுக்கு சொல்லணும் என்று சொன்னார். அதில் தான் வழுகின்ற அந்த மூட்டை இயற்கையாக சிறுநீர் கழிக்காது. எனவே ஓட்டை போட்டு அதிலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அதில் வாளி அதை அவரே கையில் தூக்கி கொண்டு அடிக்கடி அந்த குழாய் நகர்ந்து விடும். வலி தாங்க முடியாத அம்மா அம்மா என்ற கூட்டத்தில் இருக்கும்போதே வலியுறுத்துவார். அப்படி இருந்து அந்த வலியின் காரணமாக ஒரு முறை சென்னை தலைமை மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அப்போல்லாம் பெரிய மருத்துவமனைகள் கிடையாது, அது ஒன்று தான் ஜிஹெச், ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி பெயருக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஜெனரல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அண்ணா ஆட்சிக்கு வந்து அந்த இதெல்லாம் பார்த்த பிற்பாடு, அவர் மகிழ்ச்சி அடைந்த பிற்பாடு இந்த சட்டமன்றம் நடக்கிறது. சட்டமன்றம் நடக்கும்போது ஐயாவுக்கு ஒரு மாதிரி, ஐயா மருத்துவமனையில் இருக்கிறார், சட்டமன்றம் நடக்கிறதெல்லாம் போய் பார்த்து தொடர்ச்சியாக பார்க்கிறார். மகிழ்ச்சி அவருக்கு, நம்முடைய ஆட்சி வந்து. உடனே அதில் ஒரு நாள் செய்தி, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் எழுதியிருக்கிற போகிறாமே, சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உறுப்பினராக, சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற, தாம்பரம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற ஐயா முனுஆதி அவர்கள் எழுந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. முதல்வர் அண்ணாவை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, தியாகிகள் மானியம் பற்றி பேச்சு வருகிறது ஒரு கேள்வி. அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸும் போடுவாங்க போகிறாமே, அவங்களுக்கு தெரியும், துணை கேள்விகள். அப்போ இவர் வந்த உடனே தியாகிகள் மானியம் என்ற பிரச்சனை வந்து பேசிக்கொண்டிருக்கிற போது, தந்தை பெரியாருக்கு நீங்கள் அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அந்த தியாகிகள் மானியம் கொடுப்பதற்கு என்ன இந்த அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அவரும் என்று கேட்ட உடனே அண்ணா எழுந்தார். தந்தை பெரியாருக்கு தான் இந்த அரசே காணிக்கை ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன முதல் முறையாக சட்டமன்றத்தில். இது ஒரு பெரிய உலக அதிசயம். தன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள், தன்னால் உருவாக்கப்பட்ட தொண்டர் இயக்க தோழர்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஜனநாயக முறைப்படி அவர் ஆட்சி அமைத்து, அந்த தலைவர் காலத்திலேயே அவர் வாழும்போதே உங்கள் இந்த ஆட்சியே உங்களுக்கு காணிக்கைன்னு சொன்ன உடனே, இந்த வாய்ப்பு உலக வரலாற்றில் எங்காவது இருக்கிறதா? தயவுசெய்து எண்ணி பாருங்கள். திராவிட இயக்கத்தினுடைய தனிய பொன்னேடு இது. இந்த செய்தி கேட்ட உடனே எங்களுக்கெல்லாம், குறிப்பாக நான் விடுதலை ஆசிரியர் என்ற முறையில் சட்டமன்ற செய்திகள் எல்லாம் தொகுத்து உடனே கொடுப்போம் கூறாமல்.
உடனே அந்த செய்தி சட்டமன்றத்தில் வந்தது. அங்கேருந்து எங்கள் செய்தியாளர் சொல்கிறார், ஐயா மாதிரி அண்ணா முதல்வர் பேசியிருக்கிறார். உடனே அந்த குறிப்புகள் எடுத்து அச்சடித்து எடுத்து கொண்டு போய், ஐயா மருத்துவமனை, சென்னை மருத்துவமனையில் இருக்கார் தந்தை பெரியார், அவருக்கு வலி ரொம்ப, அந்த வலி தாங்குறதுக்காக போயிருக்கிறார். அப்போ உடனே நான் போய் திடீர்னு வந்த உடனே ஐயாவுக்கு எப்போ காலையில் ஒரு முறை பார்ப்போம், சாயந்தரம் இடையில நாங்கள் போய் பார்க்க மாட்டோம். அவரே ஆஃபீஸ் போங்க, ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துருவாங்க அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு விடுதலை ஆஃபீஸ் போகணுங்கிறதுலாம் அக்கறை அப்போ கூட. அதனால் நடந்துட்டு போகணும். அவர் நடுவில் வந்த உடனே ஐயா ஐயாவுக்கு ஒரு பேர் ஏதோ அவசரமான செய்தியாக இருந்தால் தான் வந்திருப்பார், இல்லைன்னா நடுவில் நேரம் வந்திருக்க மாட்டார்ன்னு அவர் யோகம் பண்ணிவிட்டு உள்ளே போய்ப்பார். ஐயா ஒரு வேளை டாக்டர்கள் வர்ற நேரம் இருந்தாலும் தயங்கம், என்னையா வா என்ன அப்படின்னு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியா அப்படின்னு. எனக்கே மகிழ்ச்சி தாங்கலை, எனக்கு சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி போகாமே ஓடுபடி போய் மகிழ்ச்சியான ஒரு செய்தியான்னு. என்னப்பா மகிழ்ச்சி, அதை சொல்லும் முதல்ல மகிழ்ச்சியான செய்தியான்னு அதை மட்டும் சொல்லியார். அவனே சொன்னார், அண்ணா இந்த மாதிரி முனு ஆதிங்கிறவர் கேட்டார் கேள்வி. அதுக்கு அண்ணா சொன்னார், இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கப்பட்ட ஆட்சி என்று பதில் சொல்லி பதிவு செய்தார் இந்த அமைச்சரவை அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்னே எழுந்து உட்கார்ந்துட்டார். படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்தார். ஐயா எழுந்து உட்கார்ந்து, அப்படியா அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சி, மகிழ்ச்சி 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 2-3 தடவை சொல்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த அம்மா அவர் மணியம்மையார் பக்கத்தில் இருக்காங்க. வந்த உடனே மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னார். எனக்கு ஐயா நல்லா போடுங்க, விடுதலையில் நல்லா போடுங்க அப்படின்னாரு. ஐயா போட்டுட்டேன் ஐயா, முதல்ல ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னு. உடனே எது சொன்னார், மகிழ்ச்சி சொல்லிவிட்டு அது வரையில் படுத்திருந்தவரை எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, எனக்கு வலி குறைந்ததுன்னார். எனக்கு வலி குறைந்ததுன்னு சொன்ன அந்த வாக்கியம் இருக்க வரலாற்று முக்கியத்துவம் வாங்கி. அவர் அண்ணா சொன்னது, ஐயா சொன்னதெல்லாம் எந்த இயக்கத்துக்கும் இந்த வாய்ப்புகள் இந்த 100 ஆண்டு வரலாற்று, ஒரு 100 ஆண்டு வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. அதுக்கு காரணமானவர் யார்? முனு ஆதி அவர்கள். அவர் தான் காரணம். அவருக்குத்தான் இந்த பெருமை போயிட்டு. ஆகவே ஐயா சொன்னார். எனக்கு உடனே இந்த செய்தியாளர்கள் நண்பர்கள் இருப்பாங்க, பத்திரிகையாளருக்கு ஒரு புத்தி உண்டு, இவரு தெரியும், இவரு பத்திரிகையாளர். அதனால் எங்களுக்கெல்லாம் ஏதாவது பெட்டி செய்தி போடலாமா அப்படின்னு. இப்போ பெட்டி செய்தின்னா வேற அர்த்தம். நாங்கள் பெட்டி செய்திங்கிறதுக்கே இப்போ வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. தவிர பத்திரிகையாளருக்கு தனியா அது ஐயாவே சொல்லுவார், பாக்ஸ் பெட்டி செய்தி அப்படின்னு. அதனால் கட்டம் கட்டி போடுறது, அதுதான் பெட்டி செய்தின்னு போடுவாங்க. அந்த பெட்டி செய்தியில் ஐயா சொன்னார், ஐயா வலி குறைந்ததுன்னு சொன்னீங்க. நான் சொன்ன உடனே அது அப்படியே பெட்டி செய்தியாக போட்டுட்டுமான்னார். தாராளமாக போடு, இதை விட இப்போ மகிழ்ச்சி என்ன, நல்லா போடுங்க அப்படின்னார். இதை அப்படியே போட்டு சட்டமன்றம் முடியறதுக்குள்ள, அண்ணா வெளியே வர்றதுக்குள்ள விடுதலையை கொண்டு போய் கொடுத்தோம். அண்ணாவுக்கு அளவு கடந்த பூரிப்பு. இப்படி ஒரு வரலாற்று சுவடு இருக்கிறத, அதற்குரிய நாயகன்தான் இந்த 100ஆண்டு விழா நாயகர் முனு ஆதி அவர்கள். எனவே தான் திராவிடர் கழகம் அவருக்கு மரியாதை செலுத்துவது அர்த்தம் மிகப்பெரிய அளவில். மற்றபடி அவருக்கு தெரியாது சொன்னாங்க. அவர் ஊராட்சி ஒன்று ஐயா ஜீவா அவர்கள், ஜீவாவும் இங்கே அவர்கள் தாம்பரத்தில் குடியேறினார். ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். இவருடைய பொது வாழ்க்கையில் பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் ஜீவா அவர்கள். எனவே எப்படி சுற்றி சுற்றி வருது பாருங்க. மிக முக்கியமாக பெரிய அளவில் அண்ணா முதல்வராகி ஜீவா மறைஞ்சிட்டார். தந்தை பெரியார் ஜீவாவுடைய பெண்ணுக்கு மாளிகையில், திருச்சி மாளிகையில் தந்தை பெரியாரே மாப்பிள்ளை வந்தார், பார்த்து ஏற்பாடு பண்ணி திருமணத்தை அவரே நடத்துகிறார். அண்ணாவை கூப்பிட்டார். அப்போ சிவமரியார் திருமணம் சட்டப்பூர்வம் ஆகலை. அண்ணாவை கூப்பிட்டு பேச வைத்தார். எல்லா தலைவர்களும் வந்தாங்க. அப்போ அண்ணா சொன்னார், இன்னைக்கு ஐயாவை பார்த்து முதல்வர் அவர் சொல்கிறார், அப்போ சிவமரியார் திருமணம் சட்டமாகாததுக்கு முன்னாடி கூறாமை. இதெல்லாம் வரலாற்றில் பதிய வேண்டிய செய்திகள். பெரியார் மாளிகையில் நடக்குது. நடந்த உடனே ஐயா சொன்னார், ஐயா வரவேற்று சொன்னார்,
அண்ணாவை தலைமை தாங்க சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண உடனே அவர் உடனே சொன்னார், அண்ணா பேசினார், தந்தை பெரியார் எவ்வளவு பூரிப்போடு இன்னைக்கு இருக்கிறாருங்கிற பார்க்குறேன் ஐயா. என்னன்னா இது ஒரு பெரிய ஒரு வீட்டில் திருமணம் நடக்கும். அப்போ தன்னுடைய பிள்ளைகள்லாம் வருவாங்க. இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் வந்திருக்கிறாரு, மற்றவங்க வந்திருக்காங்க. ஜீவாவுடைய மகள் திருமணத்துக்கு பெரியார் நடத்துகிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாரு திருச்சியில். அவன் நடந்தபோது சொன்னார், ஒரு குடும்பத்தில் பெரியவர் இருந்தாருன்னா ஒரு பார்த்து அறிமுகப்படுத்துவாங்க திருமணத்தப்போ. என்னன்னா, இந்த பிள்ளை என் பிள்ளை என்ஜினியராக இருக்கார், இவர் அமெரிக்காவில் இருக்கார், இவர் டாக்டராக இருக்கார், இவர் பேராசிரியர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அது மாதிரி இவர் இந்த கட்சியில் இருக்கார், அவர் அந்த கட்சி தலைவர், இவர் இந்த கட்சி, எல்லாம் பெரியாற்றிலிருந்து உருவானவர்கள் தான் அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலேன்னு சொன்னார். அப்படி ஒரு வரலாறு, சுயமரியாதை திருமணம், சட்ட வடிவம், இது அத்தனையும் கொடுத்த அந்த நிலையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்க. அவர்களோடு முடிஞ்சார். ரொம்பவே நினச்சார், அண்ணா போயிட்டாரா, இனிமேல் அந்த இயக்கம் கிடையாது, யார் இருப்பாங்க அப்படின்னார். ஏதோ தந்தை பெரியார் அவரே அடையாளம் காட்டினார். ஒப்பற்ற முதல்வராக கலைஞர் இருப்பார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கலைஞரை கொண்டு வந்து நடத்தினார். உடனே கலைஞர் போன உடனே ரொம்ப பேர் நினச்சாங்க. சில பேர் சினிமாக்காரர்கள் கூட ஒரு ஆசை. அப்பவும் மிக முக்கியமாக இப்போ வெற்றிடம், தமிழ்நாட்டில் வெற்றிடம்னார். நாங்கள் தான் சொன்னோம் தாய் கழகத்தில், வெற்றிடம் இல்லை, இனிமேல் தான் இது கட்டிடமாக போகிற தமிழ்நாட்டில் கட்டிடம்னு சொன்னோம். இன்றைக்கு அடுத்தபடியாக நம்ம முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் வந்தார். இன்னைக்கு அவர் வந்த உடனே என்ன வெற்றின்னு சொன்னால், ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஜாதி ஒழிப்புக்கு தானே இந்த இயக்கமே பிறந்தது. தீண்டாமை அழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, இதுக்கு தான் வந்தது. வந்த நிலையில் ஒவ்வொரு இடத்துலையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அதை செய்து முடித்தார்கள். இன்றைக்கு கேரளாவில் சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு, கேரளாவில் அங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அவர் முன்னால் வந்தாங்க. கேரளாவில் இப்போ ஒரு வழக்கில் இந்த நம்பூதிரிகள் அதெல்லாம் போட்டு அங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்லுவதற்கு தகுதியை வச்சு வந்ததை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த நீதிமன்றம் மிகப்பெரிய அளவிற்கு போன ஆண்டு வந்ததிலிருந்து வழக்கு ஒரு ஆண்டு நடந்து இப்போது தான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. 91 பக்கம் இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னால் நமக்கு ஏற்கனவே அந்த தீர்ப்பு, அங்கே ஒரு வழக்கு நடந்தது. அதில் அனைத்து சாதியினர் அர்ச்சகரை நியமனம் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற சிபிஎம்னுடைய நல்ல அமைப்பு, கம்யூனிஸ்ட், சிபிஐ உள்பட அமைச்சர்கள் எல்லாரும் இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தி இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த வழக்கு 1 வருஷம் நடந்தது. டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய 2 நீதிபதிகள் தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் இந்த நம்பூதிரிகள் அர்ச்சகர்கள் இருக்காங்க பாருங்க, ஐயப்பன் கோயிலுக்காரர் ஒருத்தர், இன்னும் மற்றவங்க, இவங்க எல்லாரும் இப்போ அவங்களுடைய கைங்கரியமெல்லாம் என்னன்னு பத்திரிகையில் வந்திருக்கு. தங்க ஓடு சபரிமலை ஐயப்பனுக்கே போலித்த போட்டான், அவனை வச்சு இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சொல்லி உங்களுக்கு தெரியும். இதில் வந்திருக்கிறப்ப இதை எதிர்த்து போட்டிருக்கப்ப சொல்கிறான், இந்த ஒரு வழக்கில் என்ன, இந்த ஜாதி உயர் ஜாதி ஆதிக்கங்கிறது நம்ம மட்டும் பாதிக்கலை, கடவுள்லையும் கையை வச்சுட்டான். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்களுக்கு சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்னு சொன்னால், நண்பர்களை, 50 பேர் இதில் எதிரியெல்லாம் செய்திகள் சொல்லும்போது முதல்ல எடுத்த உடனே சொல்கிறாங்க, இந்த சட்டம் செல்லாது. யார்? நம்பூதிரிகள், அர்ச்சகர்கள். அந்த அர்ச்சகர் போட்டிருக்கிற வழக்கில் அவருடைய வாதம் என்ன என்று சொல்லுகிற போது, நண்பர்களே, இந்த ஜாதி ஆணவம் பாருங்க, இந்த ஆரியம் இன்னமும் என்னங்க பார்ப்பனலாம் அவங்கெல்லாம் ரொம்ப திருந்திட்டாங்க, ரொம்ப மாறிட்டாங்க. நம்ம ஆளுகளே கொஞ்சம் குழப்பமாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆழம் தெரியாது, வெறுமனே மேலிருந்த வாரியாக பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரிந்து கொள்ளணும். இங்கே சொல்லும்போது இந்த மிக முக்கியமான ஒரு பகுதியில் சொல்கிறாங்க,
ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆகமம் மற்றது நாங்கள் அர்ச்சகர்கள் நாங்கள் தான் பரம்பரையாக செய்யணும். புதுசாக பயிற்சி கொடுத்து பாடம் படித்து மற்றதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதை கொடுத்த ஒப்புதல் சாதாரண பொதுக்கூட்டத்தில் பேசுறது இல்லை, நீதிமன்றத்துக்கு சொல்கிறார். யார் இந்த வழக்காடுறவர் அந்த சட்டங்கள் செல்லாது, அனைத்து சாதியும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்திருக்கிற வழக்கு போன ஆண்டு இப்போ தான் முடிவு பண்ணி தீர்ப்பு போன வாரம் வந்தது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு தி, நல்ல வார்த்தை கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா தொடர்பு படுத்தணும். இன்னமும் இது தேவையா, இன்னமும் இதை பேசுகிறாங்களேன்னு நம்ம நண்பர்கள் கூட வந்துடும். இன்னும் சில பேருக்கு ஐயோ இது பேசினா ஓட்டு போயிடுமோன்னு, பேசினா தான் ஓட்டு வருமே தவிர பேசாமல் இருந்தால் ஓட்டு போகாது. நல்லா நினச்சி பார்க்கணும், நம்ம ஆட்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அப்படி வரும்போது இந்த ஒரு வாக்கியத்தை, இது அறிவார்ந்த அரங்கம், ஒரு வாக்கியத்தை கவனிங்க. அக்கார்டிங் டு தி பெட்டிஷனர்ஸ், யார் இந்த செல்லாதுன்னு சொல்கிறான் பாருங்க, மனுதாரர்கள், இன் தி ட்ரெடிஷ்னல் தாந்திரிக் சிஸ்டம் ஏ தாந்திரி ஆஃப் தி டெம்பிள், அதாவது அர்ச்சகருக்கு மேலே அவர் பெரிய அர்ச்சகர், தாந்திரின்னு அங்கே மலையாளத்தில் பேசுவாங்க போராமே, கேரளாவில் தாந்திரி ஆஃப் அ டெம்பிள் இஸ் ரிகார்டட், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் உத்தரவு போடுறார், கோர்ட்டுக்கு சொல்கிறார், இஸ் ரிகார்டட் ஆஸ் தி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் தி டெய்டி, அதாவது அந்த கடவுள் இருக்கார அவருக்கே அப்பா நான் தாங்கிறான். யார் நம்ம ஊர் ஐயர் அர்ச்சகர் சொல்கிறாரு, அந்த கடவுளுக்கே நாங்கள் தான் அப்ப, எங்களை பார்த்து நீ பயிற்சி தகுதி இல்லைங்கிறிய, இப்போ வேற யாரையோ கொண்டு வந்து நியமனம் பண்ணுறேன்னு சொல்லுறிய, கடவுளுக்கே அப்பா நான் தான், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் தி டெய்டி. திஸ் கான்செப்ட் நான் எப்படி இதை சொல்கிறேன்னு சொன்னால், arises from the principle that the Tantri imparts his own life force prana to the idol. எப்படின்னா, இந்த சிலை இருக்கு பாருங்க, அந்த சிலை அது வரையில் வெறும் கல் சிலை, நாங்கள் மந்திரம் அடித்து பூஜை பண்ணாதான் கடவுளுக்கே உயிர் வருதுங்கிறான். ஒரு பக்கத்தில் உண்மை அதே இல்லை, ஆனால் அதனால் நீங்கள் யாரும் வரக்கூடாது, இதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லாம், என்னையா பேச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறாரா இல்லையா, இன்னமும் சுயமரியாதை இயக்கம் தேவைப்படுகிறதா இல்லையா, எனவே தான் இப்படி வரணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததால எல்லாம் வந்துச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுறான், ஜாதி இல்லை ஆணவ கொலைகள். ஏன் ஆணவ கொலைகள் நடக்குது? சீர்திருத்த திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள், விதவை திருமணங்கள், மணவிலக்கு பெற்று மறுமணங்கள் எல்லாம் நடக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் சுயமரியாதை பிறந்த நாட்டில், முன்னாதிகள் வாழ்கின்ற நாட்டில், வாழ்ந்த நாட்டில் ஏன் இன்னமும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்தது என்பதை எண்ணி பார்க்கும். காரணம் அந்த ஜாதி வெறி உண்டாக்கியிருக்க. ஏன் ஜாதி இதில் நல்லா கவனிக்கணும், ஜாதியை புகுத்தான் உண்டாக்கிட்டா. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடைமுறையில் ஒன்று சொல்கிறேன், ஜாதிக்கு ஏதாவது அடையாளம் உண்டா? இந்த ஜாதி உட்காந்துருக்கும் போது அவர் என்ன ஜாதி என்ன, சிகப்பாக இருக்கார் அதனால் இந்த ஜாதி, கருப்பாக இருக்கார் இந்த ஜாதி சொல்ல முடியுமா? உயர் ஜாதியிலையும் கருப்பாக இருக்கிறா, இதுலையும் கீழ் ஜாதியிலையும் சிகப்பாக இருக்கிறா, அதனால் இருக்கு, அது சொல்ல முடியாது. ஆகவேதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இவள் ரத்தம் கொடுக்கணும்னு போனப்போ உடனே திடீர்னு ஒரு ஐயர் ஆக்சிடெண்ட் ஆகிறாருன்னு வச்சுக்க. அவர் ஐயர் ஆகணும்னு நான் சொல்கிறேன், உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன், மற்ற உயர் ஜாதிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வந்தால் பொழைச்சிக்கிட்டார், கால் மட்டும் எடுக்கிறாங்க, ரத்தம் நிறையா போயிடுச்சு. ஆகவே என்ன பண்ணுறாரு, உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு, அது பண்ணால் இந்த சரியாயிடும், அது வரல இருக்கணும். உங்கள் பிளட் குரூப் என்ன, உங்கள் ரத்த குரூப் என்னன்னா, ஐயங்கார் ரத்தம்னா சொல்லுவார் அவர், இல்லை நாடார் ரத்தம், செட்டியார் ரத்தம்னு எதாவது சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா உலகம் பூரா ரத்தத்தை A1 பாசிட்டிவ், O குரூப், B குரூப் இப்படி தான் பிரிச்சிருக்காங்க உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும். ஆகவே அந்த ரத்தத்தை வச்சிருக்கார்.
சரி உங்கள் குரூப் என்னங்க, சரி எடுத்து பல பேருக்கு இப்போ நம்ம ஜாதி போட்டும் தெரியும், நான் அந்த ஜாதி இல்லைங்கம்மா. ஆனால் இவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிளட் குரூப் என்னன்னு தெரியணும், பையில் இருக்கணும். திடீர்னு வந்தால் கூட அது முதல்ல தெரியணும். தெரிய வேண்டிய விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்கல, தெரிய வேண்டாத அல்லதான் ஞாபகத்தில் வச்சுருக்கான். அதுதான் மிக முக்கியம். அப்படி வந்துருக்கிறப்ப ஜாதி 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. இந்த அடிபட்டு நோயாளியாக இருக்கிறவருக்கு ரொம்ப கோபம். டாக்டர் இங்கே வாங்க, என்ன இத்தனை நாள் நீங்கள் பாட்டு வச்சுருக்கீங்க, நான் தான் ஒன்றும் இல்லைன்னீங்களே, ஏன் ஆப்ரேஷனை பண்ண வேண்டியதானே என்ன? அவர் சொன்னார், நீங்கள் A1 பாசிட்டிவ் ரத்தம், இதில் 2 பாட்டிலுக்கு ரத்தம் வேணும்னு கேட்டிருக்கிறோம், விளம்பரப்படுத்தணும். இந்த ரத்தம் ஆப்ரேஷன் முன்னாடி ஆனால் யாரும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி தான் ஒரே ஒரு இளைஞர் வந்திருக்காரு, அவர் கொடுக்கறதுக்கு தயாராக வந்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ண வேண்டியதானே? இல்லை இல்லை, அதுக்கு போல அதுதான் உங்கள் அனுமதி கேட்க வந்திருக்கேன்னார். என்னங்க ஏன் அனுமதி எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு ஒரு வேகமாக சொன்னார். அது இல்லை, நீங்கள் ஐயங்கார் ஜாதி வசந்த ஜாதி, கொடுக்க வந்தவர் ஆதி திராவிட தோழர், அதுதான் மிக முக்கியம். அவர் ஆதி திராவிடர்னா மனம் வந்து அந்த இளைஞர் வந்திருக்காரு, உங்களுக்கு கொடுக்குறேன்னு வந்திருக்காரு 2 பாட்டில் ரத்தம் அப்படின்னு உடனே, அப்படியா? இல்லை இல்லை, அவர் ரத்தம் கீழ் ஜாதி ரத்தம், ஏன் ஜாதி ரத்தம் உடம்பு மேல் ஜாதி, ஆகவே நான் வந்து அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் செத்தாலும் இருக்கேன், என் ஜாதி தான் முக்கியம்னு அவர் சொல்லுவாரா? இல்லை. டக்குன்னு டாக்டர் கையை பிடி, நீங்கள் ஒரு டாக்டர், நான் பெரியார் கட்சியில் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இதெல்லாம் யாருங்க பார்க்குறாங்க, சீக்கிரம் இவன் உயிர் பிழைக்கணும்னா ஜாதி செத்து போச்சாங்க. அப்போ ஜாதி கேட்டார்ல, அதே மாதிரி மூளைச்சாவு நடக்குது. வாங்க எடுத்து மதுரையில் நடக்கிறத கொண்டு போய் 2 மணி நேரத்தில் சென்னையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அற்புதமானது மனித நேயம் பூராமே. அது ஜாதி பார்க்குறாங்களா, மதம் பார்க்குறாங்களா, ஏன் நாடு பார்க்குறாங்களா? பாகிஸ்தான்லேருந்து வரவங்களுக்கு இங்கேருந்து கொடுக்குறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய கட்டத்தில் இன்றைக்கி ஜாதி வெறி ஏதோ தன்னுடைய வளர்த்த பிள்ளை, ஆளாக்கிய பிள்ளை, மகளை மிகப்பெரிய அளவுக்கு 10 மாதம் சுமந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சு அந்த பெண்ணை உருவாக்கி டாக்டராக்கி இன்னும் பெரிய அளவில் பெரிய கனவோடு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறான், படித்து உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு கூட இந்த புத்தி எப்படி வருதுன்னா, என்னை கேட்டு திருமணம் பண்ணியா, என்னை கேட்டு காதல் பண்ணியா, காதல் என்ன இவரை கேட்டு வருமா? அது நல்ல மிக முக்கியமாக நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டு உடனே அதுக்காக என்ன பண்ணுறான், கூலிப்பட்டாளத்தை தேடுக. கூலிப்பட்டாளம் நம்ம நாட்டில் பெருந்து போச்சு, அரசியலில் ரொம்ப அதிகமாகிடுச்சு கூலிப்பட்டாளம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆணவ கொலைகள் நடக்குது. இவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் பிரச்சாரம், அதை நாம் பண்ணுறோம், நம்ம மாதிரி அமைப்புகள் பண்ணுறாங்க. பிரச்சாரமே அதுக்கு இறுதி அல்ல, சட்டம் வரணும். அதுதான் இப்போ சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பிரச்சாரம் இத்தனை வருஷம் நடந்தது, வந்த உடனே எதிர்ப்பு இல்லை, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜாதி ஒழிப்புக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததுனால இன்றைக்கி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லா நினச்சி பாருங்க. 2வது, இந்த ஜாதி வெறிக்கு என்ன காரணம்? பாபா சாஹேப், தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் ஒரே நாள், அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அப்போ அவர் சொன்னார், இதில் என்ன கொடுமைன்னா வெறும் உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு அந்த வேதம் மட்டும் இல்லை, கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லக்கூடாது, படிக்கட்டு ஜாதி வச்சுட்டான். இந்த ஜாதி அதுக்கு மேல் ஜாதின்னு அதை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஜாதியை வச்சு, ஏன் ஜாதி மேலானது, ஓன் ஜாதி பெருமையானது, நாங்கள் நெருப்பில் இருந்து வந்தோம், நாங்கள் கைலாசிலிருந்து வந்தோம், இப்படி பெருமையை பேச வச்சு நம்ம 2 பேரையும் சண்டை போட வச்சு வரிசையாக ஒன்று சேர முடியாத அளவு காக்குறாங்க. இதை ஒன்றாக்கிய பெருமை திராவிட இயக்கத்தை சாரும், சுயமரியாதை இயக்கத்தை சாரும். அதுக்கு கொஞ்சம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நினைத்தோம். ஆகவே தான் நிலை இப்போ நடக்கிறது பாருங்க. மற்றவர் கீழ் ஜாதின்னு யார் ஒத்துக்காத சூத்திரன்னு சொல்கிறாரோ, பஞ்சமன் சொல்கிறாரோ, அவங்க மத்தியில் தான் இந்த ஆணவங்கள் நடக்குது. அக்ரஹாரத்தில் காதல் திருமணம் நடக்குது பெரிய அளவில். அவங்க நல்லா படித்தவங்க, நல்லா முடிச்சு பார்ப்பனர்கள், அதில் பார்ப்பனர்களை பாருங்கள், பார்ப்பனர்களை பார்த்தா அவங்க யாரும் பெரிய அளவில் எங்கேயாவது இந்த ஆணவ கொலைகள் செஞ்சவங்களில் யாரும் அத்தி புத்தது மாதிரி கூட இருக்காது. யாராவது தங்களுடைய பிராமண பெண் பார்ப்பன பெண்ணுக்கு திருமணம்,
இந்த மாதிரி விரும்பி பண்ணிட்டாங்கன்னு உடனே அப்பா ஒன்று ஆத்திரத்தோடு ஏதோ 1-2 தவறாக நடக்கலாம், அது அது வந்து எக்ஸப்ஷன். ஆனால் பெரும்பாலும் நம்ம ஆளுங்க தான் தென் மாவட்டங்கள் மற்றது எல்லாத்துக்கும் நடக்குது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இல்லையா, அவங்களுக்கு இல்லாத ஒரு ஜாதி ஆதிக்கம் எப்படி நம்ம ஆளுக்கு வந்ததுன்னு கேட்டால், குன்றக்குடி அடிகளார் வேடிக்கையாக ஒன்று சொன்னார். நான் அடிக்கடி அதை சொல்கிறேன். என்னென்னா, பேயை விட பேய் பிடிச்சது தான் அதிகமாக ஆடுவான்னார். ஒரு வேடிக்கை. பேய் எவ்வளோ ஆடாது, பேய் பிடிச்சதா சொன்னால் இவன் அதிகமாக ஆடி காட்டினா தான் இவன் பேய் இருக்குன்னு காட்டுவான். அது மாதிரி இந்த ஜாதி பேய் இருக்கு பாருங்க, நம்ம ஆளை பிடிச்ச உடனே இவன் தான் அதிகம் ஆடுறானே தவிர ஜாதியை உள்ள தொகுத்தா பாருங்க அவன் இல்லைன்னு சொன்னார். இது அத்தனைக்கும் விடியல் சேரக்கூடியது தான் இந்த ஆணவ சட்டம். அதை கொண்டு வர்றதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ண முதல்வருக்கு 1000 பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த ஆட்சி அதை கொண்டு வரணும். ஜாதியை எல்லா துறையிலும் ஜாதி பார்க்கறது அடையாளம் தெரியாது. ஆனால் இதில் வந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டி கொண்டிருக்கிறார்னு சொன்னால் இதை எதிர்க்க வேண்டியது கட்டாயம், பிரச்சாரம் செய்ய வேண்டியது கட்டாயம். எனவே சட்டத்தில் முதல்வர் எதை செஞ்சாலும் அதை ரொம்ப பக்குவமாக செய்வார். இந்த நம்ம முதல்வருக்கு இருக்கிற அந்த ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால தான் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் கூட ஆளுநர்களுடைய கதையெல்லாம் நடக்கலை, மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. அவர் நீதிபதியை அறிவித்தார். ஜஸ்டிஸ் KN பாஷான்னு அறிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஒரு இஸ்லாமியரை தேர்ந்தெடுத்தார். இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டால், மற்றவர்கள் போட்டால் அவர் யாராவது ஒரு ஜாதிக்காரன்னு சொல்லுவான். அந்த ஜாதிக்கு இடமெல்லாம் இஸ்லாமியர் ஜாதி சொல்ல முடியாது. ஆகவே தான் நம்முடைய முதல்வருடைய கூர்த்த மதி இருக்கிறத அது என்றைக்கும் பாராட்டும் பெருமிதத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி. 100ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற போது எந்த இலக்குக்காக இந்த அவருடைய உழைப்பு இந்த இயக்கத்துக்கு வந்ததோ அதையே இன்றைக்கு நாம் விழுமிய பயனாக காய்த்த பழமாக பார்க்கொண்டிருக்கிறோம். எனவே தான் இந்த இயக்கம் 1000 பயிர். இதை காக்க வேண்டியது மிக முக்கியம். இந்த இயக்கங்கள் வருகிற போது இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணா அழகாக சொன்னார். மிக முக்கியமாக பதவி இருக்கு பாருங்க, அது மேல் துண்டு. கொள்கை இருக்கு பாருங்க, அது வேட்டி. இப்போ ரொம்ப பேருக்கு வேட்டியே இல்லை. கொள்கை, அதாவது பதவியை நோக்கி போகிறோம். அது எடுத்த உடனே முதல்வர் பதவி தான், வேற எதுவும் கீழெல்லாம் கிடையாது. எம்எல்ஏ ஆகணும், அப்புறம் MP ஆகணும், அப்புறம் வந்து செயலாளராக இருக்கணும், கட்சிக்கு வரணும், அதெல்லாம் கிடையாது. முதல்வர் தான் அப்படின்னு இருக்கு. எனவே தான் இந்த காலகட்டத்தில் ஒரு மாயை, ஒரு தவறான கருத்து, ஒரு சிறப்பு, இவைகளையெல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியது இந்த 100ஆண்டு விழாவுடைய கடமை. எனவே பெருமை பேசுவது மட்டுமல்ல, பழைய காலத்து சிறப்புகளை சொல்வது மட்டுமல்ல, ஒரு எழுச்சியோடு ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், பெண்ணடிமை நீக்கிய ஒரு சமுதாயத்தை வைப்போம், மூட நம்பிக்கை ஒழிந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று ஒரு சூழலை எடுக்கிறோம். அதுதான் நம்முடைய 100ஆண்டு விழா நாயகருக்கு நாம் காட்டும் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க சுயமரியாதை. நன்றி, வணக்கம்.